அதே போல நீங்க நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் அங்க பணியாளர் நியமிப்பதில் 800 கோடி ஊழல். அது இன்னும் கொஞ்ச நாள்ல போறாங்க. பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நாமெல்லாம் ஃப்ரீயா போய் ஓட்டு கேட்கலாம். ஏன்னா எங்க யாரா இருப்பாங்களோ அங்கங்க இருப்பாங்க. ஆனா எதிரியே இல்லாம போயிருவாங்க. அது எந்தெந்த கட்சியில எங்க போவாங்கன்னு தெரியாது. ஆனா பத்திரமா போய் இருக்கிற இடத்துல இருப்பாங்க. இன்றைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா அங்க திமுக மேயர் 200 கோடி வரி வருவாயில் மட்டும் ஊழல். எந்த அரசாங்கம்? திமுக அரசாங்கம். யாருக்குறா? திமுக மேயர் மதுரையில. இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சிருக்குது 200 கோடி ஊழல்னு. அந்த வரி எதுக்கு போட்டாங்க? ஆட்டுக்கு, மாட்டுக்கு, பன்னிக்கு, எல்லாத்துக்கும் வரி. பன்னிக்கு போட்ட வரியில் கூட ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசு. எவ்வளவு கொடுமை! அதே போல திண்டுக்கல்ல ஊழல், அந்த மாநகராட்சியில. அது மட்டுமல்ல, அங்க பங்கு பிரிப்பதுல காஞ்சிபுரத்தில் பிரச்சனை, கோயம்புத்தூர்ல பிரச்சனை, திருநெல்வேலியில் பிரச்சனை. இப்படி இருக்கிற மேயர் எல்லாம் மாறி மாறி வந்திருக்கிறாங்க. அதோட எல்லாத்துக்கும் வரி போட்டாங்க. வரி போடாதே இல்லை. அதே போல அண்மையில் இன்னைக்கு அப்பொழுது நிதித்துறை அமைச்சராக இருந்தார் பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர். எல்லா வலைதளத்திலையும் பார்த்திருப்பீங்க. அப்போ ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்துல 30,000 கோடி திரு சபரீஸ்வரர் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கார் என்று ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர் சொல்றார். இதுவரைக்கும் பதிலே இல்லை. அப்படி கொள்ளையடிச்ச பணத்தை இன்றைக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பணத்தை வைத்துத்தான் தேர்தலை நம்பி இருக்காங்களே, மக்களை நம்பி இல்ல. இவ்வளவு பெரிய ஊழல். ஒரு திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சரே 30,000 கோடி ஊழல் திரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கையில வைத்துக் கொண்டிருக்கின்ற தெரிவித்தால் அதுல உண்மை இருக்கும் இல்ல? இல்லைன்னா அவர் சொல்லுவாரா? எதிர்கட்சி சொன்னா கூட சொல்லலாம். ஆனா ஆளுங்கட்சி அமைச்சரே, அது நிதி அமைச்சரே சொல்றார். ஆக இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவரை விசாரிக்கப்படும். அதோட அண்மையில திரு ஸ்டாலின் வெளிநாடு போனார். அந்த வெளிநாடு போகின்ற பொழுது ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்தார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதுல 10,60,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. அதுல சுமார் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னார். அது மட்டுமல்ல, இப்படி இந்த தொழில் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேறுகின்ற பொழுது சுமார் 30 லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதா சொன்னாங்க. ஸ்டாலின் பேட்டியின் போது 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு சொன்னா 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேலை கிடைச்சிருக்குதா? கிடைச்சிருக்கா? அத்தனையும் பச்சை பொய். இங்க இருக்கிற இன்றைக்கு கொரியா நாட்டை சேர்ந்த ஹவாங்சங் நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிட்டது. ஏன்னா எல்லாத்துக்கும் கமிஷன் இல்லாம எந்த தொழிலுமே தமிழ்நாட்டுக்கு வராது. அத்தனையும் பொய் பிரச்சாரம். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துதால உண்மையை ஒழிய வேற எதுவும் உண்மை செய்தி கிடையாது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அம்மா தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினாங்க. அம்மாவுடைய அரசு 2010 தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்தினோம். லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்தோம். அது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. ஆனா திமுக ஆட்சியில அத்தனையும் பொய் செய்தி. இதற்கு வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுறார், வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுகிறார். அதுதான் உண்மை. எதுவுமே இல்ல, வெள்ளை பேப்பரை காட்டுவதுதான் உண்மை. அதே போல ஸ்டாலின் பேப்பர் உங்களோட ஸ்டாலின் வீடு வீடா வந்திருப்பாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி வீடு வீடா வந்து உங்களுக்கு என்ன குறை இருக்குதுன்னு கேட்டிருப்பாங்க. நகரத்தில் பேரூராட்சியெல்லாம் கேட்டாங்களா? இதுல 13 துறை 54 பிரச்சனை தீர்த்து வைப்பாங்களாம். இது நடக்கிற காரியமா? எப்படி மக்களை ஏமாத்துறாரு பாருங்க. இதுவரைக்கும் மக்களை கண்டுக்கல. இப்பதான் உங்களோட ஸ்டாலின் வந்து மக்களை பார்க்கிறார். மக்களுக்கு ஏதோ பேசி கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு ஸ்டாலின் போடுகின்ற நாடகம் இது. நாங்க ஆட்சியில் இருக்கும் போது திரு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருந்தார்.
அந்த காலகட்டத்தில் ஊர் ஊரா போய் அங்க ஒரு திட்டுக்கட்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து ஊர் மக்களை எல்லாம் அழைச்சு அவருக்கு முன்னாடி அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் வெள்ளைத்தாளில் எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை பத்திரமா நான் வந்து பூட்டி சீல் வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வைக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை வடிச்சு பெட்டியை திறந்து உங்களுடைய மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணுங்கிறாங்க. அப்படின்னு எதுக்கு இப்ப அதை வெளியிடுற? ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துட்டாங்கல்ல. ஊரூரா போய் நீங்க கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்த அந்த விண்ணப்பம் என்னாச்சு? அத்தனையும் பொய், அத்தனையும் நாடகம். அதோட ஓரணியில் தமிழ்நாடு வெக்க கேளானது. ஓரணியில் தமிழ்நாடம். இன்றைக்கு அண்ணா திமுக உறுப்பினர் சேர்த்தணும். யார் விருப்பப்படுறாங்களோ அவர்கள் போய் அந்த கட்சியில் சேருவாங்க. அது எல்லா கட்சியிலையும் அந்த உறுப்பினர் படிவத்தில் யார் விருப்பப்படுறாங்களோ அந்த கட்சியில உறுப்பினர் சேருவாங்க. ஆனா திமுக ஆட்சியில மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, கட்சியினுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால வீடு வீடா திமுக கட்சிக்கார கதவை தட்டி கெஞ்சி கூத்தாடி ஓரணியில் தமிழ்நாடு அங்க படிவம் கொண்டிருக்க திமுக படிவம் இதுல கையெழுத்து போடுங்க கெஞ்சி கூத்தாடிய கேவலமான கட்சி திமுக கட்சி. மக்கள் செல்வாக்கு இழந்துட்டீங்க, இன்னைக்கு கட்சிக்கார செல்வாக்கு இழந்துட்டீங்க. அதனாலதான் இன்றைக்கு ஸ்டாலின் பதறுகிறார், அலறுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாணவர் சமுதாயம் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய லேப்டாப் கொடுத்தோம். 52 லட்சம் மாணவ மாணவி கொடுத்தோம். 52 லட்சம் மாணவ மாணவி வாழ வைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக அரசாங்கம். திமுக அரசு கிடப்புல போட்டாங்க. 4 ஆண்டு காலம் போராடி வரும், அதுக்கு பதிலே இல்ல. இன்றைக்கு அரசு பள்ளியில படிக்கின்றவர்கள், அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும், திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை இவர்கள் முடக்கி வச்சிருந்தாங்க. இப்போ தோல்வி பயம் வந்துட்டது. அதனால முதற்கட்டமாக 10 லட்சம் பேர்களுக்கு அது +1 கொடுக்கல. கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவர் தானே ஓட்டு போட முடியும். அப்படி அவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு சுமார் 10 லட்சம் லேப்டாப் கொடுப்பதாக இன்னைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. இவர்கள் மக்களை பற்றி சிந்திக்கல, மாணவர்களை பற்றி சிந்திக்கல, மாணவருடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கல. இவர்கள் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக்கிட்டார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் சாரி சொல்லுகிறார், உரிமை தொகை கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம் என்று. எப்படி கொடுத்தீங்க? அண்ணா திமுக பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தோம். நீங்க தேர்தல் நேரத்தில் இந்த மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் உரிமை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர்கள். அதை நம்பி நம்முடைய தாய்மார்கள் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக்கிறீர்கள். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க. அதோட அது மட்டுமல்ல, தொலைக்காட்சி வாயிலாக நாங்கள் பேட்டி கொடுத்தோம், அறிக்கையின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம். வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு தான் அந்த உரிமை தொகை கொடுத்தாங்க. இப்போ மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால இப்போ ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார், மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி கொடுப்பேன் என்று அறிவித்து கொடுத்திருக்காரு. இன்னும் 5 மாசம், 5 மாசத்துக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். ஆக ஏற்கனவே 28 மாசம் போயிடுது முன்னாடி கொடுத்தவங்களுக்கு. இப்போ 55 மாசம் போயிடுது, மேலும் 5 மாசம் தான் இருக்குது. இது எதற்காக கொடுக்கறாங்க? அந்த குடும்ப தலைவி கஷ்டப்படுறான்னு கொடுக்கல, திமுக வெற்றி பெறுவதற்காக அவருடைய வாக்கு வேணும், அதற்காக கொடுக்கறாங்க. மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. நீ என்ன செஞ்சாலும் அடுத்த முறை அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அவர் வாக்களிப்பார்கள். அதே போல இந்த நம்முடைய பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், அருந்தின மக்கள், அந்த மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, அவள் வயது வந்தவர்கள் தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர் வாரிசுகளுக்கு வீடு இல்லாம இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் நிலத்தை வாங்கி அந்த அருந்தின மக்களுக்கும் ஆதிராட மக்களுக்கும் அவர்களுக்கும் தனித்தனி வீடு பல லட்சம் மதிப்பிலே கட்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி அறிகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் அற்புதமான கோடாவே வழங்கப்படும். ஏற்கனவே நிறுத்தப்பட்ட தாலிக்கு தங்க திட்டம் தொடரும். அந்த திட்டத்தில் மணமகனுக்கு 10 வேசி, மணமகளுக்கு 10 புடவை வழங்கப்படும் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.
அதே போல இன்னைக்கு திமுக ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க. ஆனா திமுக ஆட்சியில் கிட்னி திருடுறாங்க. எங்கேயாச்சும் உலகத்தில் இப்படி நடக்குதுலாம்? தமிழ்நாட்டில் நடக்குது. அது திமுக எம்எல்ஏ மருத்துவமனை, அங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்குது. இதுவும் முழுமையான விசாரணை இல்லை. அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல், அந்த பட்டியல இன்றைக்கு அந்த பணி நடந்துகிட்டு இருக்குது. வருகின்ற கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் இந்த எஸ்ஆர் பணியில முழுமையாக கலந்து கொண்டு உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு அந்த விண்ணப்ப படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதுபோல கூட்டத்திற்கு வந்துள்ள கழக தொண்டர்கள் பொதுமக்கள் பத்திரமா வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் அரசு, மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த, அதற்காக பணியாற்றிய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர், கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், தொண்டர்களுக்கும், நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற பொதுமக்களும், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள், தொண்டர், நிர்வாகிகள், பத்திரிகை ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு இந்த பகுதிக்கு, இந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு மாவட்ட அலுவலகம் திறப்பதற்கு அறிவிச்சார் திரு வேலுமணி அவர்கள் இங்கே வந்து நேரடியாக வந்து திறந்து வைத்து மாவட்ட அலுவலகம் உங்களுக்காக செயல்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.